கண்டிப்பாக நீங்கள் நல்ல வேலை செய்வீங்க எனக்கு தெரியும். எப்போதும் போல் எல்லாருக்கும் சப்போர்ட்டிவாக இருங்க. ஹலோ buat lagi satu kali. Rambut macam hantu. பள்ளி குடும்பத்தின் சார்பில் வாழ்க வாழ்க வாழ்க, நினைத்ததை வெல்க வெல்க வெல்க. நன்றி. Sebelah sini bang. Duduk. Bang, tengok sini. Semua pakai cantik-cantik ni. Ya. Saya pakai t-shirt saja. Apa? Dancer. Coba. Ya. Jadi. Tak sampai lagi, semua tak sampai lagi. Sebab mungkin 7.30 kan. Selalu dia pakai dengan formal kan, hari ni nampak. Oh, ya ke? Nampak macam budak-budak awak. Itu nampak macam kita jaga yang answer. Kita nak bikin Tak tahu. Cuba tengok. Selalu pakai mask. Hari ni bukan mask, cantik pun. Ya, kita pakai. Harga இப்படிலாம் Rumah saya kok mati lah kalau macam ni. bau wangi Ini untuk siapa? Untuk siapa? Apa ni? Oh, dekor lah. Nasib baik ada juga seorang lelaki. Ada lagi semua sampai. Nasib baik ada. Bawa peneman. Mana orang nak bersarah? Boleh mandi lagi. Tak bersarah. Bersarah kat masjid. பார்க்கின்றோம். ஆகவே இந்த வேலையில் அவர் என்றென்றும் மீண்டும் சிறப்புடன் வாழ வாழ்த்துகிறேன். Ready பண்ணிடலாம். வினோதி அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து வாழ்த்துரைக்கு வருகிறார் ஆசிரியர் திருப்பதி துளசி அவர்கள். சாருக்கு நான் வாழ்த்துறோம். என்னன்னா நான் வந்துட்ட பிறகு தலன் அர்ஜுன சார் வழி அனுப்பி வைக்கின்றேன் பெருமைப்படுறேன். அதில் என்னோட பங்கும் கொஞ்சம் சிறிதளவு இருக்குதுன்னு பெருமைப்படுறேன். சார் அடுத்தடுத்து இது போனோம். சார் சரஸ்வதி பள்ளி கொடுத்துன்னு எனக்கு தெரியும். 7 வருஷம். அதனால் இந்த தருணத்தில் சாரை வாழ்த்துறதை விட வேறு எதுவுமே இல்லை. அவர் மென்மேலும் அவருடைய அடுத்து மாணவர் நல துணை தலைமை ஆசிரியர் போகிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்தடுத்து அவருக்கு நல்ல பதிவு கிட்டு இறைவன் வாழ்த்துவாராக எதிர்பார்க்குறேன்.
எனக்கு பிரியாவிடை மகாஜோதி தமிழ் பள்ளி நெஞ்சமெங்கும் நினைவா இருக்க. மகாஜோதி எனும் கல்வி கோயிலில் மாறாத ஒளியாய் இருப்பீர்கள் என்றும் நினைவில். 4 ஆண்டு காலத்தில் எங்கள் உள்ளத்தில் நீங்கள் இடம் பிடித்தீர். புறப்பாட துணை ஆசிரியர் என்றொரு பதவியில். துணைத் தலைமை என்பது வெறும் பதவி அல்ல. துணை நின்றீர்கள் பல போட்டிகளை வெல்ல. நம்பிக்கையாக இருந்தீர்கள். மாணவர் நெஞ்சங்களில் நடுவே தாங்கள். மூத்தோர் மனதில் மதிப்பாய் தாங்கள். எங்களை வழிகாட்ட வார்த்தைகள் திட்டினீர்கள். உயிர்த்தன, வெடித்தன, வளர்த்தன, பெண் கொடியாய் நிமிர்ந்தன. அதில் உருவானார்கள் தரமான மாணவர்கள். இப்போது பதவி உயர்வினும் புதிய வெளிச்சம் தங்களை தொடும் நேரம் இது. மாற்றம் என்பது ஒரு புது தொடக்கம். நட்பு மட்டும் நிலையான சங்கமம். அர்ஜுனன் இல்லை, அண்ணனுக்கு தம்பி நீங்கள். தம்பிக்கு அண்ணன் நீங்கள். சகோதரிக்கு சகோதரன். நண்பனுக்கு நண்பன் என எங்கள் மனதில் நிலைத்த நிழல் நீங்கள். இனி புதிய இடத்தில் தாங்கள் செல்வாக்கும் வளரும். எங்கள் ஆசிகளும் உங்களுடன் பின்தொடரும். பிரிந்தாலும் நினைவுகளில் நீங்காதவர் நீங்கள். வெற்றியின் அனைத்து கட்டங்களிலும் தாங்கள் உயர வாழ்த்துக்கள். மறக்க முடியாத நெஞ்சார்ந்த நன்றிகளுடன் மகாஜோதி பள்ளி குடும்பத்தின் சார்பில் வாழ்க வாழ்க வாழ்க. நினைத்ததை வெல்க வெல்க. நன்றி. Ini orang seterusnya. Lemon.
Mana kawan lain? Oh, Yang seorang saja habis. hari ni cantik dia Saras. Dia memang cantik. Ini antara orang-orang yang akan diraikan. Oi, makan sikit saja. Oh, dah banyak sikit. Kecil-kecil tak payah diet lah. Siapa kecil-kecil dah diet? Jadi lain tu je. Saya punya anak suka makan tom yum. Lagi saya pening. Saya tengah ni nanti potong tu. Itu yang saya nak highlight. Ada orang mesti akan. Oh, tak ada orang lah. Ada, saya ada. Pak Niman. Kena ayat kena ada. Kena ada lah ayat. Semua kontrol. Ini kena ambil sebelum makan. Semua perempuan, satu lelaki. Cari yang muda-muda pula. Oh. Ada pantai ikan tidak. Asal dia boleh duduk sini seorang-seorang, dia main lambat. Ya, Keburu lah ni. banyak main apa? Okay. Raja main lambat. Dia tahu dah. Nanti YouTube lihat apa. Video. Rapat-rapat. Okey. Apa nak cakap kat Cikgu Ajunan? Selamat maju jaya, buat kerja lolo di sekolah baru, jadi PKM yang terbaik. Jaga nama baik kita. Okey. Sama siapa? Dia cakap. Belum prepare lagi. Jangan minum air. என்ன சொல்றது போறீங்கய்யா Selamat maju jaya. இங்க பக்கத்துல நில்லுங்க dia cakap dalam bahasa Melayu ke Tak apa tak apa. apa kerabe ஓகே அண்ணே கோபப்படாதீங்க எல்லாரும் வேலை செய்வாங்க எல்லாரும் சாப்பிடுங்க உடம்பு பார்த்துக்குங்க பாய் jangan rekod lagi. Apa pengerusi kelab guru? Pengerusi kelab guru ah? Saya ni. Okey, pengerusi kelab guru nak cakap. கவலை படாமல் நிறுத்தி வேலை செய்யுங்க. நீங்கள் எங்கே வேலை செஞ்சாலும் சிறப்பாக வேலை செய்யுங்க. பார்க்குறோம் முடிஞ்சா நாங்களும் அங்கே வந்துடுறோம். ஓகே. யூடியூப்ல வரப்போகுது. Okey. சரி சார் நெக்ஸ்ட் நியூ Yula. Saya? Arjuna சார் ஓகே நல்லா வேலை செய்யுங்க. கண்டிப்பாக நீங்கள் நல்லா வேலை செய்வீங்க எனக்கு தெரியும். எப்போதும் போல் எல்லாருக்கும் சப்போர்ட்டிவாக இருங்க. Hello, buat lagi satu kali. Rambut macam hantu. Okay. Arjuna சார் ஓகே புது பள்ளிக்கூடம் நிறைய அனுபவங்கள் கண்டிப்பாக காத்திருக்கு. ஸோ எப்படி எங்கள் ஆசிரியர்களுக்கு எல்லாம் சப்போர்ட்டாக இருந்தீங்களோ அதே மாதிரி சப்போர்ட்டாக இருந்து தொடர்ந்து நீங்கள் சேவையாற்றணும். ஓகே சார் பாய். Jangan nangis. Hi sir, I'm going to miss you actually. Be happy all day sir. Bye. Betul Arinas. Jangan nangis. I miss you. Kami cakap kan. Sebab makan banyak sangat Jamal. Sedih sangat. Sedih sangat. Kenapa dia? Bagi depan pula. You pula je tak? Tak mau. Saya nangis. Ya? Ni. Okey. Sabar. Congratulations sir on your new post. Malu pula. Okey. Hi sir.
sir, thank you so much for helping us very much throughout our practicum. I think we will miss you for the next few weeks because we'll be out of there. So thank you and congratulations for that new course. Cikgu Junan. Saya mengucapkan selamat meneruskan kerjaya dia sebagai PKM di sekolah sekolah baru tu. Saya amat sedih lah pemergian dia. Thank you. Okay, continue. Buka. Hi sir, good luck. Itu je. Tak nak cakap. Tengok. Tiba-tiba tanya saya. Happy retirement sir. Retirement lah. Bina sekolah. Naik pangkat. Belum lagi retirement lah. Sekarang. Tak apa. Hello sir, hi sir. Congratulations. Congrats sir. Best of luck. Ini kita orang apa sana? Hi sir. Happy retirement ni kan ni? இல்ல நான் எனக்கு Cikgu Saras. Cakap apa? ஏதாச்சும் ஒண்ணு Bagilah. Awak saya baru sampai? Ada makanan sekarang. Baru sampai? Apa buat mereka ni? Belum botol lagi ke lagi? Okey, tak boleh pergi makan dah habis dah. Tunggu. Duduk dah. Sudah kenyang. Dia macam adik baik saya, adik sayang. Apa nak cakap? Tiba-tiba nak cakap. Saya pun sudah pening dah. Okey. Saya sudah perkenalan dia sudah dekat 15 tahun. Okey, dia macam kira okey, seorang insan yang baik, pemurah hati, sangat sayang kepada anak murid dia. Saja. Lepasnya ni? Oh, okey dah. நல்ல சாப்பாடு நல்ல உணவு ஏற்பாடு செய்த ஆசிரியர்களுக்கு நன்றி. அடுத்து சாரை வந்து ஒரு 2 வார்த்தைகள் பேசிட்டு அப்புறம் அணிச்சல் சாப்பிடவும் ஆசையா இருக்கு. சார் நீங்க பேசுங்க. வரீங்களா? Awak semua habis sikit. மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னும் ஒரு நாள் இருக்கிற வச்சு கொஞ்சம் இது பேசுகிறேன்னு. மூத்த ஆசிரியர்களுக்கு வணக்கம். சரி,
நான் யாரையும் விட்டுறக்கூடாது. என்னோட நோக்கத்தை வந்து என்னோட நோக்கம் வந்து நான் ஒரு ஆள் பேரை சொல்லிட்டு இன்னொரு ஆள் பேரை விட்டுறக்கூடாதுன்ற இதில் முழுமையாக இருக்கேன். இந்த பள்ளி முன்னேற்றத்திற்கு ஒருவர் மட்டும் இல்லை, அனைவருமே அவ்வளோ பங்காற்றுனீங்க. சில சமயம் ஏதாவது வார்த்தைகள் கடுமையாக இருந்திருந்தா தயவுசெய்து தாழ்மையான மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். இங்கே யாருமே சளைத்தவர்கள் இல்லை. மகாஜோதி இன்னைக்கு ஒரு நிலையில் இருக்குன்னா ஒவ்வொருவருடைய வியர்வை, ஒவ்வொருவருடைய உழைப்பு, முயற்சி, இதற்கு காரணம் எல்லாமே நீங்கள் தான். நாங்கள் 10 பேர் அளவில் நாங்கள் வழி தான் காட்டியிருந்தோம். நான் இங்கே வரும்போது இந்த தருணத்தில் ஒரு சிலருக்கு நான் தனிப்பட்ட முறையில் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனால் எல்லாரும் விடலை நான். ஆனால் நான் இந்த பள்ளிக்கு வரும்பொழுது எனக்கு எஸ்யூவாக இருந்த முதல் எஸ்யூ பவானி டீச்சர் நிறைய வழிகாட்டல் அவங்க செய்தாங்க. என்னை வந்து என்ன சொல்லுவாங்க, அவங்களுடைய ஆதரவு எனக்கு 2 வருடம் கொடுத்தாங்க டீச்சரு. அந்த வகையில் எஸ்யூ இல்லைனாலும் ஜோதி அந்த இடத்துல வந்து நின்று அதிகமான நிகழ்ச்சிகளுக்கு உறுதுணையாக இருந்தாங்க 2 பேருமே. இந்த தருணத்தில் அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்து 2வது எஸ்யூ, இவங்களை இந்த முதல் இஷ்யூவை பற்றி சொல்லணும்னா நிறையா இருக்குது. அவங்க செய்த உழைப்பு, அவங்க செய்த ஒத்துழைப்பு எல்லாம். ஆனால் நேரம் பத்தாத வாசி நான் விரைவாக போகிறேன். ஏதாவது விட்டுருந்தனா மன்னிச்சிடுங்க. அடுத்து என்னோடய எஸ்யூ கோகிலவாணி டீச்சர். கோகிலவாணி டீச்சரை இந்த தருணத்தில் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவங்களும் நிறைய உழைப்பு போட்டாங்க, எனக்கு உதவி செய்தாங்க. என்ன ஒன்றே பவானி டீச்சர் வழிகாட்டிட்டு போயிட்டாங்க, அது அவங்களும் பின்தொடர்ந்து அவங்களும் வந்தாங்க. அடுத்த எஸ்யூ இப்போ இருக்கின்ற எஸ்யூவில் மலர்விழி டீச்சர், ஜோதி டீச்சர் 2 பேரும் சிறப்பாக எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. ஒரு கேக்கு முக்கியமாக இருக்கிறது வந்து இந்த எஸ்யூ தான். அந்த பொருளை எடுக்கிறது போகிறது எல்லாமே அந்த தருணத்தில் அவங்களுக்கு இது பண்ணிக்கிறேன். அடுத்த எஸ்யூ என்னோட எஸ்யூ சுக்கான்ற பார்க்குறப்ப ஹரிதாஸ். என்ன ஹரிதாஸ் ஒரு தோழனாகிட்ட வசி எதுவாக இருந்தாலும் கோச்சிக்க முடியும், முடங்க முடியும், ஏச முடியும், திட்ட முடியும். துப்பினாலும் பின்னாடி துப்பிட்டு போவார். ஆனால் அதை நான் பெருசாக நினச்சிக்கல, தொடச்சி போட்டு போயிட்டே இருக்கேன். ஏன்னா நட்பு வேணும். அவர் மனதார எதுவும் எனக்கு செய்ய மாட்டான்ற நம்பிக்கை அதிகமாக இருந்தது அந்த தருணத்தில். அடுத்து கத்துவா பணித்தியா 3 பேர்த்துக்கு நான் இந்த தருணத்தில் ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். கத்துவா பணித்தியா பாசா நாயு டீச்சர் பார்த்தீங்கன்னா பினோமினா டீச்சர் நிறைய ஏதாவது ஒன்று செய்யும் பொழுது இனி வருங்காலங்களில் யார் பிக்கே வந்தாலும் இந்த மூத்த ஆசிரியர்களுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள்டேந்து சில அனுபவங்களை பெற்று சிறப்பாக செய்யறதுக்கு வழிவகுத்தாங்க டீச்சரே. ரொம்ப நன்றி டீச்சர். சங்கத்தில் சொல்கிறேன், ஏதாவது உங்கள் மனசு நோக்கப்படி இருந்தால் மன்னிச்சிடுங்க டீச்சர். பூனாவதி டீச்சர் சொல்கிறதுக்கு எனக்கு என்ன சொல்ல தெரியல. டீச்சர் நிறைய எஃபர்ட் போட்டாங்க, எனக்கு ரொம்ப நன்றி டீச்சர். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு எஸ்யூ தமிழ் ஆனந்தி டீச்சர் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் இங்கே வந்து அவங்களும் நிறைய தமிழ் மொழி தான் வரும்போது அவங்க டீச்சர் சிறப்பாக செய்தாங்க. ஸோ முக்கியமான சொல்லி நம்ம உடனே கற்றுக்கலாம். கெத்தாவே இருப்பாங்க, எதுவாக இருந்தாலும். அப்போது துப்புனாலும் நேரம் துப்பிட்டு போயிட்டே தான் இருப்பாங்க டீச்சரு. அடுத்து கிருஷ்ணகுமாரி டீச்சர் எங்கிட்ட ரொம்ப பயணிச்சாங்க இந்த இதில். டீச்சர் ரொம்ப நன்றி டீச்சர். அந்த நன்றி உங்கள்கிட்ட எப்படி சொல்கிறது தெரியல, ரொம்ப நன்றி டீச்சர். அடுத்து என்னோட தோழி எதுவாக இருந்தாலும் ஒரு நல்ல நட்பு அவங்ககிட்ட ரொம்ப நாளாக இருந்துச்சு டீச்சரு. அமுதா டீச்சர் ரொம்ப நன்றி டீச்சர் உங்களுக்கு. அடுத்து இப்படி நான் வந்துடுறேன். புனிதவள்ளி குடுகுடுன்னு ஏதாவது போனாலும் என்னதான் நான் கத்துனாலும் அது தொடச்சு போட்டு போயிட்டே தான் இருக்கும். திரும்பி என்கிட்ட வந்து பேசுவோம். ரொம்ப நன்றி புனிதவள்ளி டீச்சர், நீங்கள் ரொம்ப உழைப்பு போட்டீங்க சுத்தம் நாளில். அடுத்து என்னதான் இருந்தாலும் எனக்கு எப்பயுமே சரஸ் டீச்சர்னா ஒரு மனசில் எப்பயுமே வாழ்ந்துக்கிட்டு இருக்குவாங்க. அவங்க இல்லை டீச்சர், நிஜமாவே அவங்க எப்பயுமே எனக்கு ஒரு தனி மரியாதை டீச்சர் இருக்கும். அந்த தருணத்தில் ரொம்ப நன்றி டீச்சர். எல்லாம் தப்பாக பேசுறதை பண்ணிக்கிறேன். அடுத்து நடராஜா சார் பார்த்தீங்கன்னா எனக்கு அவருக்கு இருக்கிற நாலேஜு எனக்கு குறைவாக தான் இருக்குது. நிறைய நாலேஜபிள் பர்சன், நிறைய
நான் சொல்கிறதெல்லாம் வார்த்தைகளுக்கு புகழ்ச்சிக்காக இல்லை. நாலேஜபிள் பார்த்தீங்கன்னா என்னோட அதிகமான நாலேஜ் நடராஜாவுக்கு நிறைய நாலேஜ் இருக்குது. நிறைய சில சமயம் எனக்கு உதவி செய்திருக்காரு. அதில் ரொம்ப நன்றி சார் உங்களுக்கும். அடுத்து யாரையும் நான் விட்டுறக்கூடாது. கோகிலா டீச்சர் எப்பயுமே டீச்சர் ஏதாவது நான் பேசுகிறத மன்னிச்சிருங்க. நீங்கள் எப்பயுமே சரஸ்வதியிலேருந்து இன்னும் என் மனசில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கீங்க டீச்சர். கௌசல்யா ரொம்ப ஒரு திறமையான ஆசிரியர். டீச்சர் ஏதாவது நானும் உங்க கூட குறை பேசுகிற மன்னிச்சிருங்க. உங்கள் உழைப்பு ரொம்ப நன்றி. அடுத்து எஸ்ஓ டீச்சருக்கு நான் என்ன சொல்கிறது தெரியல டீச்சரு. நான் சொல்கிறேன்னா நல்ல டீச்சர் ரொம்ப நன்றி டீச்சர். எஸ்ஓ டீச்சர்லாம் எப்பயுமே மனசில் வாழ்கிறவங்க. கண்மணி கண்மணி துருன்னு இருந்தாலும் நிறைய வேலைகள் அப்பப்போ கொடுத்து நான் சில சமயம் முடங்குவேன், கண்மணியை முடங்குவேன். ஆனால் அதே வேலை ஒரு சின்னது கூட விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அதோட உழைப்பு அப்படிப்பட்ட உழைப்பு. உண்மையாக பிள்ளைங்களை கொண்டு வரணுன்றது அதோட உழைப்பு நிறைய இருக்குது. அது வகையில் கண்மணி டீச்சர் இனிமேலும் நீங்கள் சிறந்து வரணும். ரொம்ப நன்றி டீச்சர். கௌசல்யா டீச்சர் வாய் இல்லாத பூச்சி, எனக்கு கிடைச்ச இழிச்ச வாய். எப்பயே எது சொன்னாலும் தொடச்சி போட்டு அவங்க போயிட்டு தான் இருப்பாங்க. சுதா ரொம்ப நன்றிம்மா. நல்ல ஆசிரியர் பண்பு அதிகமாக இருக்குது உங்கள்கிட்ட. இன்னும் அதே மாதிரி உங்க ஆரோக்கியமாக நல்லா நீங்கள் இன்னும் சிறப்பாக இருக்கணும். வாழ்த்துக்கள். பரப்பா தங்கச்சி அது வாய் இல்லாத ஒரு பூச்சி தான். நிறைய செய்திச்சு. ஆனால் அப்படி சொல்ல முடியாது. அவங்களோட திறமைகள் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல நான் பார்த்துருக்கேன். அவங்களோட திறமை வந்து வெளிக்கொணரும் போது மேக்சிமம் வேறு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் தனிப்பட்ட முறையில் ஜோதி டீச்சர் திரும்பி நான் வரேன். ஜோதி டீச்சர்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ஆற்றல் அதிகமாக உள்ள ஒரு டீச்சர். எதுவாக இருந்தாலும் நான் கூட சில சமயம் பின்வாங்குவேன் ஏதாவது ஒன்றுனா. ஆனால் அது ஒன்று செய்யணுன்னா அந்த ஒரு தைரியம் ஒரு கெத்து அதிகமாக இருக்கும். இதை தான் நான் பவானி டீச்சர்ட்டையும் சொல்லுவேன். பவானி டீச்சர்ட்ட இல்லாத ஒரு திறமையே இல்லை. அவ்வளோ திறமை இருக்குது. ஆனால் ஒரு கெத்து என்னால் முடியும் அப்படின்னு வாழணுன்னு தான் என்னோட ஒரு ஆசை. ஏன்னா அவ்வளோ திறமைகள் அவ்வளோ இது இருக்குது. அடுத்து உமா டீச்சர் திரும்பியும் வரேன் டீச்சர். யூ ஆர் த பெஸ்ட். ஓகே யோகேஸ்வரன் சார் கிரிக்கெட்டை அழகாக கொண்டு வந்தீங்கய்யா. ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள். இவ்வளோ நாள் ஒத்துழைச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஒரு அமைதியான மனிதன், எனக்கு எப்போதும் ஆதரவாக இருக்கிற ஒரு மனிதன். ரொம்ப நன்றியா. கணபதி சார் எனக்கு சொல்ல வார்த்தை இல்லை. நிறைய உழைப்பு கணபதி. வாழ்த்துக்கள் கணபதி. மென்மேலும் நான் போகிறப்ப உள்ள ஆண்டாசிரியர்கள்லாம் ஒரு சிறந்த ஒரு நிலைக்கு வரணுன்ற ஒரு ஆசை எனக்கு அதிகமாக இருக்குது. அதில் உங்களை மனமாற நான் வாழ்த்துறேன். ரத்னா சார் நிறைய வேலைப்பணு கொடுப்பேன் நான் சாருக்கு. இருந்தாலும் சார் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நிறைய நீங்கள் உதவி செஞ்சுருக்கீங்க. தியாகு சார் சொல்ல வார்த்தைகளே இல்லை. ஒரு சின்ன பையன். அடுத்து இங்கே கௌசல்யானா அங்கே தியாகு எனக்கு ஆண் ஆசிரியர்களில். இங்கே ஜெயஸ்வரி எனக்கு பிடிச்சமான ஒரு பிள்ளை, அமைதியான பிள்ளை. மிஸ் பண்ணுறோம் அவனை. யுகனேஷ் வாழ்க்கையில் இப்படிலாம் ஒரு தங்கச்சி நம்மளுக்கு அமையாதான்னு இருந்த யோசிச்ச ஒரு காலங்கள் இருக்கு. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் யுகனேஷை. இந்த கடைசியில யுவனேஷ் கூட என்னை பேசுகிற அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஏன்னா நான் திட்டேன். அது மன்னிச்சிரு மாட்டிக்காங்க. அடுத்து மலர்விழி ஒரு என்னோட நல்ல ஒரு மக மாதிரி. அது நிறைய அது ஒட்டி தான் என்னை தைரியமாக முறைக்கும் ஏற்றும். அடுத்து கண்மணி டீச்சர் மிக்க நன்றிம்மா. நிறைய செய்தீங்க. ஓடாமணிக்கு இறங்கி ரொம்ப சிறப்பாக செய்தீங்க. உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. பீச் குமாரி நம்ம அத்ரான்னு கேட்டால் அவர் சொல்லுவார் பிரித்தி தீண்டாடு. அத்ரானோட பிரித்தி சிறப்பாக
siapa kedua Cikgu Nurhayati. Cikgu Nurhayati ni saya tak tahu nak kata apa lah. Cikgu ni memang terbaik. Memang kemampuan cikgu tu memang tak tahu nak kata lah cikgu. Memang terbaik lah cikgu. Semoga kekal di Mahajudi buat selama-lamanya. Punita ஆசிரியை நான் பார்த்த ஒரு நல்ல பிள்ளை. தொடர்ச்சியாக முயற்சி போடுமா. ஹேப்பி டாங்கே நிறைய சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்து விக்னேஷ் இதானே விக்னேஷ் தானே போனேஷ் கொஞ்ச நாள் வந்தாலும் மனசில் வந்து அகலமாக மறைஞ்ச ஒரு பிள்ளை. அடுத்து முனிமா டீச்சர். எனக்கு எப்பயுமே முனிமா டீச்சர்னா அது ஒரு இந்த கிருஷ்ணகுமாரி பூனாவதி இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி முனிமா டீச்சர் எனக்கு வந்து மனசில் இருக்காங்க. அதே மாதிரி பனிமலர் வந்து நான் என்ன சொல்றதுக்கல்ல, பனிமலர் எப்பயுமே என்னதான் இருந்தாலும் பனிமலர் மட்டும் எனக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் நான் பார்ப்பேன். ரொம்ப நன்றி பணி. அடுத்து நம்மளுடைய வளர்மதி டீச்சரை பார்த்தீங்கன்னா நீங்கள் அது ஒரு நிறைய குறை கூட ஏதாவது அதுக்கிட்ட குறை பார்த்தீங்கன்னா தயவு செய்து நேரடியாகவே அதை தட்டி கொடுங்க. அது சிறப்பாக செய்யும். இன்னும் அது நிறைய செய்து நிறைய அந்த உழைப்பையும் போட்டுச்சு. அந்த மாதிரி ஆசிரியர்களை தயவுசெய்து உருவாக்குங்க. அவங்களாம் உருவாக்கியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நீங்கள் சொன்னீங்கன்னா நல்ல முறையில் இன்னும் நல்லா வந்துடுவாங்க. யாரையும் விடலை எல்லாரும் விட. இன்னொன்று என்னோட 4 பிள்ளைகள், இந்த பிராக்டிக்கல் பிள்ளைகள், நானும் வந்து அவ்வளோ ஒரு அருமையான தங்கமான பிள்ளைகள். எனக்கு நிறைய உதவிகள் செய்தாங்க. இந்த உதவிகள் மறக்க மாட்டேன். அடுத்ததாக என்னுடைய செல்வி டீச்சருக்கு இந்த தருணத்தில் நான் சொல்லிக்கிறேன். செல்வி டீச்சரை நான் அவ்வளோ மிஸ் பண்ணுறேன். செல்வி டீச்சர் தருணத்தில் இல்லை. அடுத்து பரமேஷ் டீச்சர், சாந்தி டீச்சர், இவங்கெல்லாம் என் கூட இருந்து பணியாற்றி போனவங்க. இங்கே அவங்களோட நினைவுகள்லாம் எப்பயுமே மறக்க முடியாது. பரமேஷ் டீச்சர்லாம். அடுத்ததான் இப்போ தப்பிரான் சைடு வரேன். பிகே வார்டு. இனி வரும் காலங்களில் எங்கே தேடி எடுத்தாலும் நம்மளுக்கு கிடைக்காத ஒரு பிகே வார்டு. இல்லை எவ்வளோ காப்பாற்ற முடியுமோ அவ்வளோ காப்பாற்றுவாங்க. அவ்வளோ முக்குவாங்க. நம்மளை காப்பாற்றி நம்மளை நம்ம சேஃப் சைடில் வச்சிருக்கிற ஒரு ஆள் எப்போதும் டீச்சரு. என்னதான் நம்ம போய் முடங்கினாலும் அது பொசிட்டிவாக தான் சொல்லுவோம். சில சமயம் நானும் எடுத்து உங்கள்கிட்ட போய் சொன்னா பார்த்தேன். அப்படிப்பட்ட ஒரு டீச்சர். அடுத்து துளசி டீச்சர்கிட்ட 30 வருஷமா நானும் துளசி டீச்சர் ஒன்றா வேலை செய்தோம். துளசி டீச்சர் ஒரு நார்மல் டீச்சராக இருக்கும் போதே, ஒரு டிசிப்ளின் டீச்சராக இருக்கும் போதே அவங்க வந்து ஒரு கெத்தாக தான் இருப்பாங்க டீச்சரு. எப்பயுமே அந்த ஒரு கத்துக்காசன் அவங்ககிட்ட இருக்கும். அதனால அவங்க இருந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹேம்லாம் ரொம்ப சொகுசாக இருந்தது. அங்கே தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஹேம் வேலைங்க அவங்க அப்பயே ஒரு நார்மல் டீச்சராக இருக்கும் போதே அவங்க ஹேம் வேலை நிறையா தெரியும். ஏன்னா ஏற்கனவே அவங்க மங்கு இதை பண்ணாங்க போல. அதனால நிறைய ஒரு அறிவு அவங்களுக்கு, ஹேமோட அறிவு அதிகமாக இருக்கும். நல்லா ஆதரவு கொடுங்க. மகாஜோதியை உங்கள் கையில் தான் இருக்குது. விட்டுறாதீங்க, போராடுங்க, சிறப்பாக கொண்டு வாங்க. அடுத்து தலைமை ஆசிரியர். ஒரே ஒரு விஷயந்தான் இந்த இடத்துல நான் சொல்லிட்டு போகிறேன். ஒரு நசியாட்டாக எடுத்துங்க. நம்ம எப்பயுமே கத்துவா ஜபத்தோட என்னன்னா நம்ம சேஃப் சைடில் வச்சுக்கணும். எந்த பிரச்சனையும் பள்ளிக்கு வரக்கூடாது. அப்போ நம்ம ஏதாவது திட்டங்கள் போடும்போது டீச்சர் ஒரு தடைக்கலாக அங்கே இருப்பாங்க ஒரு சில விஷயத்தில். அது வந்து தடைக்கலாக நீங்கள் நினைக்காதீங்க. அந்த தடைக்கல் இருக்கிற வாசி நம்ம ஒரு சேஃப் சைடில் வருவோன்னு ஒரு இது இருக்கும். டீச்சர் கடுமையாக தான் இருந்தாங்க. எனக்கு மன உளைச்சல் நிறையா ஏற்பட்டிருக்கு. டீச்சர் ஏதாவது சொன்னால் ரொம்ப கடுமையாக இருப்பாங்க சில விஷயத்தில். ஆனால் நம்ம பின்னாடி பார்க்கும்போது அது ஒரு நன்மைக்கு தான் டீச்சர் செய்திருப்பாங்க. ஓகே, டீச்சர் சொல்லியிருக்காங்க சுகானன் பர்மைனானு. அவங்க டீச்சர் ரொம்ப வந்து இந்த பாட நேரத்துலாம் விட மாட்டாங்க. ஆனால் இருந்தாலும் அந்த ஒரு வழியில் நம்ம செய்து சாதிச்சு தானே வந்தோம். நம்ம சளைத்து போலியே. அப்போ அது ஒரு நீங்களாம் ஒரு 10 பேர் ஆகுறப்ப தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒரு விஷயம் செய்கிறப்ப 4 பக்கமும் நம்ம ஒரு ஆசிரியராக இருந்து நம்ம கொண்டு வரோம். ஆனால் பேரண்ட்ஸாக ஒரு பிபிடியா ஒரு ஜேபிஏனா வரும்போது 4 பக்கமும் அவங்களுக்கு கொடுத்து விடுவோம். ஸோ அந்த ரீதியில்
டீச்சர் என்ன செய்தாலும் நம்ம ஒத்துழைத்து போவோம். ஆனால் ஒன்னே ஒரு வேண்டுகோள், இந்த தருணத்தில் மகாஜோதி ஆசிரியர்கள் எல்லாருமே சிறந்தவர்கள். டீச்சரு கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க, எங்கிட்ட அன்பாக இருந்தீங்கன்னா இன்னும் நாங்கள் இன்னும் பலமாக சிறப்பாக செய்வோன்ற ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் இந்த இடத்துல. ஏன்னா எல்லாருமே இங்கே பார்த்தீங்கன்னா அனுபவசாலிகள் அதிகமாக இருக்காங்க. அனுபவசாலிகள் அதிகமாக இருக்காங்க இந்த பள்ளியில். சிறப்பாக செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த வெற்றியெல்லாம் உங்களுடையது. நான் வாங்கிட்டு போகிறது பேர் புகழ் மட்டும்தான். இந்த உழைப்பு எல்லாமே உங்களுடையது. இந்த வரக்கூடிய காலங்களில் நான் எப்படி இருந்தாலும் இங்கேருந்து போகிறேன், அங்கேருந்து ஃபேஸ்புக்கை கண்டிப்பாக பார்ப்பேன். கண்டிப்பா நல்லா செய்யுங்க. இந்த அஸ்லான் ஒரு நம்மளுக்கு கிடைச்ச பொக்கிஷம். எதுவா இருந்தாலும் சிறப்பா செய்யுங்க. ஆண்டாசிரியர்கள் ஏதாவது நீங்க சேர்த்துக்கிட்டா அரிசார்ட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கங்க. சாரும் எனக்கு நிறைய ஒத்துழைப்பு கொடுத்தாரு. சார் மாதிரி ஒரு நண்பர் கிடைக்காது. ஆனா துப்புறது தொடங்கிறது தான் ரெண்டாவது விஷயம். அந்த நேரத்துல நம்ம கஷ்டப்பட்டு துப்புறோம், அவ்வளவுதான். மற்றபடி அவங்கள கோச்சிக்கிட்டே அவங்களை அப்படிலாம் இல்லை. எல்லாருக்கும் நான் மனமாக தான் மார்க்குகளும் தூக்கி போடுவேன். அதே மாதிரி உங்களை சந்தோஷப்படுத்தணும் இல்லை, நீங்கள் செய்த வேலைகளுக்கு கிடைச்சது அந்த பரிசுகள். ஸோ என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் தலைமை ஆசிரியர் சொல்படி கேளுங்க, தலைமை ஆசிரியர் பின்பற்றுங்க. கண்டிப்பாக அவங்க நம்மகிட்ட அன்பாக தான் இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் அன்பு அதிகமாக காட்டுவாங்க நம்ம எதிர்பார்ப்போம். அவ்வளோதான். சரி சார், நிறைய பேசிட்டேன். அடுத்து யார் யார் பண்ணுறீங்க? அடுத்து தனிப்பட்ட முறையில் ஆசிரியர்கள் பரிசு வழங்கவிருக்கிறார்கள். முறையே வரிசையில வந்து கொடுத்துருங்க. யார் யார் பரிசு வச்சிருக்கீங்களோ kita pun kena ambil ini rugi lah. Lagu Tani foto Maria program. Sekarang boleh masuk lagi kan? boleh. Ha? Boleh. நாங்கள் இங்கே எல்லாரும் Kurang ada cak. Ya.
Tara, just. வீடியோ ஓடிக்கிட்டு Dah. சரி சரி நே பாருங்க ஒன் இங்க பாருங்க Dah masuk ah? Dah masuk ah? ஓகே boleh sebelah sini bang duduk bang tengok sini ini kamera sendiri tu Ini tadi ingat yo, tadi ingat yang kita tekan gamak tadi. oh tadi punya Tadi kita tekan gamak. Macam mana okey barang ni saya retirement of being. Yes, so teacher. Kita